Question of the day. இன்னைக்கு நம்ம ray optics ல ஒரு question பார்க்க போறோம். A convex lens is kept coaxially on a left side of the concave lens at a distance of 5f. From it, which are the where f is a focal length of each of them. Where f is a focal length of each of them. Okay, so which means நமக்கு ஒரு convex lens இருக்கு. இந்த convex lens பக்கத்துல ஒரு concave mirror நம்ம place பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம place concave mirrorக்கு முன்னாடி convex lens நம்ம place பண்ண போறோம். So எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல பிளேஸ் பண்ண போறோம்னா we are going to place at the distance of 5f. இந்த இதுல இருந்து நமக்கு வந்து 5f அப்படியே டிஸ்டன்ஸ்ல கான்கேவ் லென்ஸ் கான்கேவ் மிரர்ல இருந்து நம்மளோட கான்வெக்ஸ் லென்ஸ 5f அப்படியே டிஸ்டன்ஸ் நம்ம பிளேஸ் பண்ண போறோம். From it and an object is kept at a distance of 2f on the left side of the convex lens. இந்த கான்வெக்ஸ் லென்ஸ்ல இருந்து 2f அப்படியே டிஸ்டன்ஸ்ல நமக்கு வந்து ஆப்ஜெக்ட் நம்ம பிளேஸ் பண்ண போறோம். நம்மளோட ஆப்ஜெக்ட் நம்ம பிளேஸ் பண்ண போறோம். Draw the ray diagram showing the formation of image by the combinations. Find the distance of the final image from the mirror. So first of all நமக்கு வந்து அந்த ray diagram நம்ம டிரா பண்ணனும். அதுக்கு அடுத்து அதோட ஃபைனல் இமேஜ் வந்து எவ்வளவு பொசிஷன்ல இருக்கணும், எவ்வளவு பொசிஷன்ல இருக்கு அப்படினு நம்ம டிரா பண்ணனும். சோ இங்க பாருங்க. See, first of all நமக்கு வந்து இங்க நமக்கு 2f அப்படின ஒரு பொசிஷன் நம்மளோட ஆப்ஜெக்ட் இருக்கா? 2f அப்படின ஒரு பொசிஷன் நமக்கு ஆப்ஜெக்ட் இருக்கு. சோ ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ்க்கு 2f பொசிஷன்ல நம்மளோட ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா நம்மளோட இமேஜ் எங்க கிடைக்கும் பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்டா 2x பொசிஷன்ல நமக்கு வந்து இமேஜ் கிடைக்கும். சரிங்களா? சோ 2f அப்படின்ற பொசிஷன் வந்து பேரலலா நமக்கு ஒரு பீம் கிடைச்சுனா நமக்கு வந்து ஃபோக்கஸ் பாயிண்ட்ல நமக்கு இமேஜ் கிடைக்கும். 2f அப்படின்ற பொசிஷன்ல நமக்கு ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா நம்மளோட இமேஜ் 2f ல நமக்கு கிடைக்க போகுது வித் ரெஸ்பெக்ட் டு கான்வெக்ஸ் லென்ஸ். இப்போ நமக்கு அதே மாதிரி இந்த லைட் நமக்கு எங்க கன்வெர்ஜ் ஆகும்னா இங்க நமக்கு ரெண்டு லைட் நமக்கு அட்லீஸ்ட் நமக்கு 2 ரே நமக்கு தேவைப்படுது டு த ஃபார்மேஷன் ஆஃப் இமேஜ். அப்ப ஒரு ரே நமக்கு வந்து பேரல் பீமா பட்டுட்டு இந்த லென்ஸ் வழியா நம்ம லென்ஸ் வழியா பாஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நமக்கு வந்து பெண்ட் ஆகி ஒரு 2f ல நமக்கு 2f அப்படின்ற பொசிஷன்ல நமக்கு வந்து இமேஜ் கிரியேஷன் நடக்கும். இன்னொரு லைட் நமக்கு இன்னொரு ரே ஆஃப் லைட் வந்து will be passing through the optical center. சோ இந்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ல நம்மளோட இமேஜ் நமக்கு கிடைக்க போகுது. இந்த பாயிண்ட்ல நம்மளோட இமேஜ் கிடைக்க போகுது. இது நம்ம ஆப்ஜெக்ட்டோட பொசிஷன். சரிங்களா? சோ இத நமக்கு ஆப்ஜெக்ட் பொசிஷன், நமக்கு இது இமேஜ் பொசிஷன். அப்போ இது ரெண்டு கையில இருக்க டிஸ்டன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 2f. எக்ஸாக்ட்டா நமக்கு 2f ஆ இருக்க போகுது. ஓகே, சோ உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் பெருசா இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ இங்க வந்து இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு 2f ஆ இருக்கும்போது இது நமக்கு வந்து 2f ஆனா எக்ஸாக்ட்டா 2f அப்படின்ற பொசிஷன்ல நம்மளோட இமேஜ் நமக்கு கிரியேட் ஆகும். சரி, ஓகே. சோ இப்படி கிரியேட் ஆகக்கூடிய இமேஜ் is going to be act as a object for concave mirror. இப்ப கான்கேவ் மிரருக்கு இந்த இமேஜ் என்ன ஆக்ட் ஆகிட்டு இருக்கும்னா ஒரு ஆப்ஜெக்ட் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். சோ இந்த ஆப்ஜெக்ட் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும்போது ஆப்வியஸா நமக்கு லைட் ரேஸ் எப்படி பாஸ் ஆக போகுதுன்னு பாருங்க. இந்த மாதிரி நமக்கு வந்து 2 பேரலல் பீம்ஸா நம்ம லைட் ரேஸ் நம்ம பாஸ் ஆக போகுது. சோ ஃப்ரம் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அண்ட் ஃபோக்கஸ். அப்ப சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியா ஃப்ளோ ஆகும்போது பாஸ் ஆகும்போது கண்டிப்பா அது எந்த டைரக்ஷன் போச்சோ அதே டைரக்ஷன் நமக்கு லைட் வந்து நமக்கு ரிட்டர்ன் பேக் ஆக போகுது. கரெக்டா? சோ எந்த டைரக்ஷன் போச்சோ அதே டைரக்ஷன் நமக்கு ரிட்டர்ன் பேக் ஆக போகுது. இன்னொரு லைட் வந்து என்ன செய்ய போகுது, ஃபோக்கஸ் வழியா நமக்கு ஃப்ளோ ஆக போகுது, ஃபோக்கஸ் வழியா பாஸ் ஆக போகுது. ஃபோக்கஸ் வழியா பாஸ் ஆச்சுன்னா கண்டிப்பா அந்த லைட் வந்து ஒரு பேரலல் பீமா எமர்ஜ் ஆகும். ஓகே, ஆஃப்டர் பாசிங் த்ரூ தி ஃபோக்கஸ் தி லைட் இஸ் கோயிங் டு பி எமர்ஜ் as a parallel beam. அப்ப இதுக்கப்புறம் நமக்கு பாஸ் ஆகும்போது இந்த மாதிரி நமக்கு ஒரு பேரலல் பீம் எமர்ஜ் ஆகும்போது எந்த இடத்துல நமக்கு வந்து இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த இடத்துல நமக்கு ஒரு இமேஜ் கிரியேஷன் நமக்கு நடக்க போகுது. எந்த இடத்துல நமக்கு இமேஜ் இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு இமேஜ் கிரியேஷன் நடக்க போகுது. சரிங்களா? சோ அந்த பொசிஷன் தான் நமக்கு என்ன தேவைன்னா நம்ம கண்டுபிடிக்க போறோம். சோ நமக்கு இந்த லென்ஸ்ல இருந்து இது எவ்வளவு தூரத்துல நம்மளோட இமேஜ் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். சோ இந்த ஹோல் கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து கான்கேவ் லென்ஸ், கான்வெக்ஸ் லென்ஸ் அண்ட் கான்கேவ் மிரர். கரெக்டா? சோ நம்மளோட ஆப்ஜெக்ட் வந்து 2f அப்படின்ற பொசிஷன் நம்ம பிளேஸ் பண்ணிருக்கோம். அண்ட் நமக்கு 2f பொசிஷன் நமக்கு ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா எக்ஸாக்ட்டா 2f பொசிஷன் நமக்கு இமேஜ் நமக்கு கிடைக்கும். சோ இந்த இமேஜ் என்ன செய்ய போகுதுன்னா இந்த கான்கேவ் மிரருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஆக்ட் ஆக போகுது. சோ தட் இந்த கான்கேவ் மிரர் இஸ் கோயிங் டு பி கிரியேட் இமேஜ் ஆஃப் திஸ் ஆப்ஜெக்ட். எப்படி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து லிட்டரலா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ல பாஸ் ஆகும்போது டைரக்டா நமக்கு வந்து லைன் வந்து எந்த டிவைட் ஆகாம ரிட்டர்ன் பேக் ஆகும். மறுபடியும் இன்னொரு லைட் நமக்கு வந்து ஃபோக்கஸ்ல பாஸ் ஆகும்போது பேரல் பீமா எமர்ஜ் ஆக போகுது. சோ இந்த இடத்துல நமக்கு கண்டிப்பா ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு இமேஜ் நமக்கு கிரியேட் ஆக போகுது. சோ இந்த இமேஜ் தான் நமக்கு வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு, இந்த கான்கேவ் மிரர்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ரெண்டு ஃபார்முலா முக்கியமான ஃபார்முலா. ஒன்னு வந்து மிரர் ஃபார்முலா, வந்து லென்ஸ் ஃபார்முலா. மிரர் ஃபார்முலா அப்படின்றது 1/f is equal to 1/v plus 1/u. Lens formula 1/f is equal to 1/v minus 1/u. Okay, so நமக்கு f அப்படின்றது focal length of the lens, focal length of the mirror, and v அப்படின்றது வந்து image position, u அப்படின்றது வந்து object position with respect to pole. சரிங்களா? சோ இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா we have to find the logic. பாத்தீங்க by the question கொடுத்திருக்கிறது என்னன்னா
பை த கொஸ்டின் நமக்கு இந்த லென்ஸுக்கும் இந்த மிரருக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து 5f ஓகே 5f. இந்த லென்ஸுக்கும் மிரருக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து என்னது 5f. நம்மளோட ஆப்ஜெக்ட் எவ்வளவு பொசிஷன் இருக்குன்னா 2f அப்படின்ற பொசிஷன் நமக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆச்சு. இப்போ நம்மளோட இமேஜ் எங்க கிரியேட் ஆயிருக்குன்னா 2f அப்படின்ற பொசிஷன் நமக்கு இமேஜ் கிரியேட் ஆயிருக்கு. அப்போ லிட்டரலா இந்த மிரரை பொறுத்த அளவுக்கு ஆப்ஜெக்ட் எந்த பொசிஷன் இருக்குன்னா 3f அப்படின்ற பொசிஷன் இருக்கா. ஏன்னா இங்க பாருங்க as a whole பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5f, as a whole பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5f. சோ இந்த இடம் மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2f. சோ இந்த இடம் எவ்வளவு இருக்கு, இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்க போகுது 3f இருக்க போகுது. சின்ஸ் இது வந்து ஒரு கான்கேவ் மிரர் இல்லையா, இது வந்து நம்ம கான்கேவ் மிரர், அதனால நமக்கு இமேஜ் பொசிஷன் எழுதும்போது ஆப்ஜெக்ட் பொசிஷன் எழுதும்போது we have to include with sign convention. அப்போ நமக்கு இன்சிடென்ட் லைட் வரக்கூடிய டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் நம்மளோட ஆப்ஜெக்ட் வந்து இருக்கு கரெக்டா. சோ நமக்கு வந்து ஆப்ஜெக்ட் வந்து இந்த போல் சென்டருக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கு, இன்சிடென்ட் லைட் வரக்கூடிய லைட்டோட டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் நம்மளோட ஆப்ஜெக்ட்டோட பொசிஷன் இருக்கு. அதனால நம்ம என்ன செய்யணும்னா மைனஸ் நமக்கு இன்க்ளூட் பண்ணணும். சோ -3f எழுத போறோம். ஓகே, இப்போ நமக்கு வந்து ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் தெரிஞ்சு போச்சு, இமேஜ் டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியணும். சோ ஃபோக்கஸ் லென்த் நமக்கு இந்த ரெண்டு கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இட்ஸ் f. ஓகே, வேற f அண்ட் ஃபோக்கல் லென்த் ஈச் ஆஃப் them. ரெண்டோட ஃபோக்கல் லென்த்துமே கான்வெக்ஸ் லென்ஸுக்கும் நமக்கு f தான், கான்கேவ் மிரருக்கும் நமக்கு வந்து f தான். இப்போ நமக்கு வந்து ஃபோக்கல் லென்த் வந்து இஸ் நதிங் பட் -f. சரி, இப்போ நமக்கு டாட்டா என்ன செஞ்சுக்கலாம், இமேஜ் ஃபார்மேஷன் இமேஜ் ஃபார்முலா எழுதலாம். இமேஜ் ஃபார்முலா இஸ் நதிங் பட் 1/f is equal to நம்ம என்ன ஃபார்முலா எழுத போறோம், we are going to write formula for mirror. இது நமக்கு மிரருக்கு நமக்கு ஃபார்முலா எழுத போறோம். 1/f is equal to 1/v plus 1/u. சரிங்களா, இப்போ நமக்கு என்ன தேவை 1/v தான் இருக்கு. அதாவது 1/v is equal to 1/f minus 1/u. 1/f அப்படின்றது இட்ஸ் minus 1/f minus 1/u அப்படின்றது வந்து -3f. அப்போ -3f plus f divided by 3f square, -3f plus f divided by 3f square. அப்போ நமக்கு -3f plus f னா -2f divided by 3f square. ஓகே, f கேன்சல் பண்ணிடலாம். -2 divided by 3f கரெக்டா. அப்போ இப்போ இதுல நமக்கு என்ன தெரியுது பாருங்க, the image position பாத்தீங்கன்னா the image position 1/v is equal to -2 divided by 3f இருக்கு கரெக்டா. இப்போ நமக்கு இமேஜ் பொசிஷன் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா v will be equal to -3 divided by 2f ன்னு சொல்லலாமா. ஓகே, -3 divided by 2f ன்னு சொல்லலாமா. இப்போ இதுக்கு என்ன மீனிங் பாருங்க, நம்மளோட மைனஸ் எதை மீன் பண்ணுதுன்னா அந்த மிரரோட ஆப்போசிட் டைரக்ஷன் நமக்கு இமேஜ் கிரியேட் ஆயிருக்கு. இந்த மிரரோட ஆப்போசிட் டைரக்ஷன் நமக்கு இமேஜ் கிரியேட் ஆயிருக்கு. ஏன்னா இன்சிடென்ட் லைட் வந்து இந்த டைரக்ஷன் வருது, இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் நமக்கு வந்து இமேஜ் கிரியேட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்போ இங்க இருந்து நமக்கு எந்த இடத்துல நமக்கு வந்து இமேஜ் கிரியேட் ஆயிருக்கு பாத்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸோடது நமக்கு 3/2f. அப்போ விச் மீன்ஸ் லிட்டரலா பாத்தீங்கன்னா 1.5f அப்படின்ற ஒரு பொசிஷன்ல நம்மளால இமேஜ் நமக்கு கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்ல முடியுது. சரிங்களா. சோ இந்த கொஸ்டின் வந்து ஒரு சூப்பரான கொஸ்டின்ஸ். உங்களுக்கு வந்து ஒரு லென்ஸும் ஒரு மிரரும் வச்சு நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மறுபடியும் லைட் ரிவைஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து ஒரு லென்ஸ் இருக்கு, அண்ட் நமக்கு மிரர் இருக்கு, கோஆக்சில் ரெண்டுமே ஒரு கோஆக்சில் டிஸ்டன்ஸ் நமக்கு பிளேஸ் பண்ணிருக்காங்க. இந்த 2f ஃபர்ஸ்ட் லென்ஸ்ல இருந்து நமக்கு 2f அப்படின்ற டிஸ்டன்ஸ் நமக்கு வந்து ஆப்ஜெக்ட் பிளேஸ் பண்ணிருக்கோம். அண்ட் லென்ஸுக்கும் மிரருக்கும் இடையில டிஸ்டன்ஸ் வந்து 5f. சோ ஆக்சுவலா நமக்கு 2fல நமக்கு இமேஜ் ஆப்ஜெக்ட் இருந்தனால நம்மளோட இமேஜுமே நமக்கு வந்து 2fல தான் நமக்கு கிடைக்க போகுது. ஓகே, சோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு இந்த இமேஜ் வந்து நமக்கு மிரருக்கு ஒரு ஆப்ஜெக்ட்டா ஆக்ட் ஆகிட்டு இருக்க போகுது. சோ தட் இந்த ஆப்ஜெக்ட் வந்து இஸ் கோயிங் டு பி கிரியேட் இமேஜ் as இமேஜ் எந்த இடத்துல நமக்கு இமேஜ் கிரியேட் ஆக போகுது, இந்த இடத்துல நமக்கு வந்து இமேஜ் கிரியேட் ஆக போகுது. சரி, இந்த இடத்துல நமக்கு வந்து இமேஜ் கிரியேட் ஆக போகுது. சோ அந்த இமேஜ் வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்க போகுது, இட்ஸ் கோயிங் டு பி 1.5f. ஓகே, சோ இந்த நெகட்டிவ் சிம்பல் எதை மீன் பண்ணுது, இந்த லைட்டோட இன்சிடென்ட் லைட் வர டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போல் சென்டர்ல ஆப்போசிட் டைரக்ஷன் நமக்கு இமேஜ் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்றத மீன் பண்ணுது. சரிங்களா. சோ இந்த क्वेश्चन வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நம்புறேன். இன் கேஸ் உங்களுக்கு இந்த ப்ராப்ளத்துல ஏதாச்சும் உங்களுக்கு கன்சர்ன்ஸ் இருந்துச்சு, டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். முடிக்கிறதுக்கு முன்னாடி சின்ன நோட்டிஃபிகேஷன் மட்டும், நம்ம ரெம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிற நீட் கிளாஸ் கோர்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணிட்டோம். ரைட் நவ அட்மிஷன் போயிட்டு இருக்கு. சோ XPL10 அப்படின்னு ஒரு கோர்ஸ், அந்த கோட் நம்ம யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 10% டிஸ்கவுண்ட் பிரைஸோட இந்த கோர்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவல் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் கோர்ஸ் 4,275, ஆஃப்லைன் கோர்ஸ் பாத்தீங்கன்னா 19,574. சோ இந்த கோர்ஸ் பிரைஸ்ல உங்களுக்கு கோர்ஸ் ஃபீஸ் கவர் ஆயிரும், ஸ்டடி மெட்டீரியல் கவர் ஆயிரும், அண்ட் டேபுமே இதே கவர் ஆயிரும். உங்களுக்கு வந்து லைவ் கிளாஸஸ், ரெக்கார்ட் செஷன்ஸ், மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவோம், அண்ட் டெஸ்ட் சீரிஸுமே இது கூட சேர்ந்து வரப்போகுது. ஜஸ்ட் நீங்க ஒரு நீட் ஆஸ்பிரண்டா இருந்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டான கோர்ஸா இருக்கும். கண்டிப்பா நீங்க ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம். அண்ட் இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 7 டேஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயான கிளாஸஸ் கொடுக்கலாம். சோ தட் யூ கேன் செக் அவர் குவாலிட்டி அண்ட் உங்களோட மைண்ட் செட்டுக்கு உங்களோட ஃப்ரீக்வன்சிக்கு வந்து எங்களோட கிளாஸஸ் இருக்கா அப்படின்னு நீங்க செக் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ அதுக்கப்புறம் உங்களோட அட்மிஷன் என்ரோல் பண்ண மட்டும் போதுமானதுதான். இப்போ நம்ம கிளாஸ்ல பார்க்கக்கூடிய நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த QR கோட் அவைலபிளா இருக்கும். நீங்க டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பார்த்தாலும் ஒரு வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்கும். அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து நீங்க லாகின் பண்ணிக்கிட்டு கூட நம்மளோட நோட்ஸ் நீங்க டவுன்லோட் பண்ணி உங்களோட ஸ்டடி பர்பஸ்க்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா. அண்ட் இன்கேஸ் நீங்க 12th படிச்சுட்டு
நான் நீட் எக்ஸாம் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த கிளாஸ் கோர்ஸ் நம்ம எக்ஸ்க்ளூசிவா நம்ம அந்த மாதிரி ஸ்டூடெண்ட் கூட எக்ஸ்க்ளூசிவா நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் ஃப்ரம் மார்ச் 27th of 2026. அப்போ அதோட கோர்ஸ் பிரைஸ் பாத்தீங்கன்னா 10,000. இது கூட நமக்கு ஜிஎஸ்டி ஆட் ஆயிருக்கும். இந்த கோர்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு எக்ஸைட்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆஃப்லைன் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணோம்னா ஆன்லைன் கோர்ஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஃப்ரீயாவே கிடைச்சிட போகுது. ஸோ திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் நம்மளோட ஆஃப்லைன் சென்டர்ஸ் இருக்கு. அண்ட் இதை தாண்டி உங்களுக்கு பயங்கரமான ஒரு இன்ஃபர்மேஷன் தேவைப்படுச்சுன்னா, இன்னும் எலாபரேட்டான இன்ஃபர்மேஷன் தேவைப்படுச்சுன்னா 8129000700 அந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நாங்க உங்களுக்கு எப்பவுமே கைட் பண்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் தட்ஸ் இட். இவங்க எங்களோட லாஸ்ட் இயரோட சக்சஸ்ஃபுல் கேண்டிடேட்ஸ். ஸோ அரௌண்ட் 50 ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் எம்பிபிஎஸ் அரௌண்ட் 50 ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் மெடிக்கல் காலேஜில் மெடிக்கல் சீட்டுக்கு எடுக்கிறதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கோம். அண்ட் திஸ் இஸ் சம்திங் வி ஹவ் டிட் ஸோ ப்ரௌட். அண்ட் அனதர் திங், இந்த நம்பர் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பார்த்தாலும் உங்க கான்டாக்ட் நம்பர் இருக்கும். அந்த நம்பரை யூஸ் பண்ணி கூட நீங்க எங்க கூட கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். அண்ட் தட்ஸ் இட் கைஸ். நான் சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லிட்டு நினைச்சுக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லலாம், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். பை.